நேற்று வந்து ஆஸ்திரேலியா விசஸ் அயர்லாந்து மேட்ச் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து வின் பண்ணிட்டோம் சரிங்களா. ஆஸ்திரேலியா வந்து நேற்று வந்து மொதல் மேட்ச் T20 வேர்ல்டு கப்பில் விளையாண்டாங்க லீக் மேட்ச். ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணிட்டாங்க. 182 ரன் அடிச்சாங்க. அயர்லாந்து வந்து 115 தான் அடிச்சாங்க. ஒரு 67 ரன் வித்தியாசத்தில் நம்ம வந்து முதல் வெற்றியை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் சரிங்களா. ஆனால் வந்து டாஸ் போட வரும்போது வந்து மிச்சல் மார்ச் வந்து வரல. டிராவிஸ் ஹெட் வரும்போது நான் என்ன நினச்சேன்னா ஏன் மிச்சல் மார்ச் வரல அப்படின்னு பார்க்கும்போது ரூல்ட் அவுட்டு காயம்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம பவுலர் வந்து 3 மெயின் பவுலர் இல்லை. ஹேசல்வுட் சரிங்களா, பேட் கமின்ஸு, மிச்சல் ஸ்டார்க்கு வர ரிட்டையர் சரிங்களா. 3 பவுலர் இல்லாமல் வேர்ல்டு கப்பில் போய் ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அவங்களாம் 3 பவுலருமே கீ பவுலர்ஸ் சரிங்களா. அவங்க இல்லாமல் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் T20 பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ் முக்கியம் இல்லை. பேட்ஸ்மேனு, ஸ்பின் பவுலர்ஸு ஓரளவுக்கு வந்து நார்மலாக பவுலிங் போட்டாலே போதும். அதை பேஸ் பண்ணி சரி கப் அடிக்கலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கும் போது பேட்ஸ்மேன் டிம் டேவிட்டுக்கும் அடிபட்டுருச்சு. அதுக்கப்புறம் மிச்சல் மார்ச்சுக்கும் இது காயம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் ரன் அவுட் ஆயிட்டாரு. சரி அதுக்கப்புறம் வந்து அயர்லாந்து கூட நேற்று தோத்துருவோம், நம்ம வேற வந்து ஆஸ்திரேலியா மேட்ச் பார்க்க சென்னைக்கு வேற போகிறோம், இவங்க வந்து குவாலிஃபிகேஷனே ஆகாமல் போயிட்டாங்கன்னா நம்ம டிக்கெட்டு காசு வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்னு ஒரு பயந்துட்டே தான் மேட்ச் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ஜோசஸ் இங்கிலஸும் கேமரான் கிரீனும் ஓரளவுக்கு வந்து ரன்னை நல்லாவே வந்து கொண்டு போய் ஓரளவுக்கு வந்து ஸ்கோர் வந்து அதுக்கப்புறம் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அவரும் வந்து நல்லாவே ரன் அடிச்சு கொடுத்தாரு சரிங்களா. ரென்ஸாவும் நல்லாவே அடிச்சாரு. ஓரளவுக்கு வந்து 182 அடிச்சோன்னே சரி ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி வின் பண்ணிட்டாங்க. பவுலிங்ல நாதன் எலிஸ் 4 விக்கெட் சூப்பரா பவுலிங் போட்டாரு. நாதன் எலிஸ் என்ன சொன்னார்னா ஸ்டார்க்கு, ஹேசல்வுட், பேட் கமின்ஸ் இல்லாத நான் வந்து ஃபில் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அதே மாதிரி நேற்று மேட்ச்லயும் 4 விக்கெட் வந்து கழட்டியிருக்காரு. அது மாதிரி ஆடம் ஜாம்பா சரிங்களா. ஜாம்பா வந்து ஒரு ஸ்பின் பவுலரு. அவரு வந்து ஒரு ஆஸ்திரேலியால ஒரு கீ பவுலர் தான் சரிங்களா ஸ்பின்ல. அதே மாதிரி அவரு ஒரு 4 விக்கெட் எடுத்தாரு சரிங்களா. நேற்று 2 பேருமே 4 விக்கெட் எடுத்து ஆஸ்திரேலியா வந்து வின் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருந்தாங்க. ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணிட்டாங்க அயர்லாந்து கூட சரிங்களா. நாளைக்கு வந்து 2வது மேட்ச் ஆஸ்திரேலியா விசஸ் ஜிம்பாப்வே மேட்ச் காலையில 11 மணிக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க.